हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम हरे राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம். பிரபுபதா கொடுத்த தலைப்பு வந்து முடிவு, அதாவது துறவின் பக்குவம் என்ன, அந்த முடிவு அதை பற்றி தான் பிரபுபதா கொடுத்த தலைப்பு. இந்த வாரம் முதல் பகுதியில் என்ன பார்த்தோம்னா அர்ஜுனுடைய கேள்வியை வந்து கிருஷ்ணா சந்நியாசம் மற்றும் தியானம் இரண்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றேன்னா, உண்மையான சன்னியாசி வந்து செயல்களை துறப்பதில்லை அர்ஜுனா, ஆனால் வந்து அவருடைய செயல்களுடைய விளைவுகளிலிருந்து பற்றென்று விளங்குகின்றார் அப்படின்னா, செயலின் மீது பற்று இல்லாமல் செயலுடைய விளைவுகளின் மீது மட்டும் இல்லாமல் கடமைக்காண்டியே செய்கின்றார் அப்படின்னு. அதுதான் வந்து ரெண்டு ஒன்று தான் அர்ச்சனா அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ரெண்டு ஒன்று தான். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து முடிவில் வந்து நம்ம வந்து துறவு நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இதில் வந்து ரெண்டுமே வந்து எதில் சிறந்தது அப்படின்னா வந்து செயல் செயல் தான் சிறந்தது. செயல் செயல் செய்து அதனுடைய பலனை துறப்பது அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து அந்த முதல் பகுதியினுடைய கடைசி ஸ்லோகத்தை வந்து முடிச்சாரு. அடுத்த இரண்டாவது பகுதியில் வந்து நம்ம வந்து ஒரு செயல், எந்த ஒரு செயல்னாலும் வந்து எதையோ ஒரு 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 பக்க விளைவு, ஒரு விளைவு இருக்கத்தான் செய்கின்றது. எப்படி வந்து ஒரு ஒரு சந்நியாசி, ஒரு கர்மயோகி வந்து எப்படி வந்து செயலிலிருந்து பற்றிலிருந்து முற்றிலும் திறந்திருந்தாலும் எவ்வாறு வந்து பந்தத்திற்கு ஆளாகாமல் இருக்கின்றார் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து கொடுக்கக்கூடிய விளைவு வந்து அர்ஜுனா, எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு வந்து 5 காரணங்கள் இருக்கின்றன. எந்தெந்த 5 காரணிகள்? செயலுக்கான இடம், செய்பவன், முயற்சி, பரமாத்மா, மற்றும் புலன்கள். செயலுக்கான இடல், செய்பவன், புலன்கள், முயற்சி மற்றும் பரமாத்மா. இந்த 5 காரணிகள் இருக்கு அர்ச்சனா. எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து நம்ம வந்து ஆத்மா வந்து அந்த செய்பவன் வந்து ஆத்மா வந்து ஒரு சிறிய ஒரு ஒன்று ஒரு ஒரு காரணம் தான். இந்த 5 காரணங்கள் இருந்தாலும் இதில் முக்கியமான காரணம் வந்து பரமாத்மா தான். அவள் தான் வந்து நமக்கு வந்து அனுமதியும் கொடுக்கின்றார். அவள் தான் வந்து அதுக்கு சாட்சியாகவும் இருக்கின்றார். இதன் படி அனுமதி கொடுக்கின்றார்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தின்படி கர்ம விளைவுகளின்படி நமக்கு வந்து அனுமதி கொடுக்கின்றார். அதுக்கு மேலே அதனால தான் வந்து 2 பேர் வந்து 2 பேரும் வந்து ஒரே அளவு முயற்சி செய்தாலும் ஒரு சிலர் வந்து விரைவாக வந்து வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். பலர் வந்து வெற்றி அடைவதற்கு மிகவும் தாமதமாகின்றது. இல்லாட்டி வெற்றி அடையாமல் கூட போகின்றது. எதனால் அப்படின்னா வந்து அவங்களுடைய 3 முந்தைய கர்ம வினைகளின்படி பரமாத்மாவின் அனுமதியின்படியே வந்து எதுனாலும் நடக்கின்றது. இந்த 5 காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து அதுக்கு பரமாத்மா. நம்முடைய உடல் செய்பவன்கிறது வந்து ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அதுவும் வந்து ஒரு அஹ், நான் தான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துடன் செய்யக்கூடிய ஆத்மா. பல்வேறு புலன்கள், நம்முடைய புலன்கள் மற்றும் முயற்சிகள் மற்றும் பரமாத்மா. இந்த ஒரு செயல் 5 தான் வந்து செயலுக்கான காரணம் அர்ஜுனா. எந்த ஒரு செயல்னாலும் சரி, நம்ம ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சரி, தீய விஷயமாலும் சரி, நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த 5 காரணங்களும் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். நம்முடைய உடல், மனம் மற்றும் வார்த்தை, நம்முடைய சரீரம், வாக்கியம் மற்றும் மனம், இந்த மூன்றில் எது வைத்து எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, இந்த 5 காரணிகள் கண்டிப்பாக அதில் உள்ளடங்கி இருக்கும் கிருஷ்ணா. அப்புறம் வந்து இந்த 5 காரணங்களை இந்த ஐந்தையும் கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன். அந்த மாதிரி செயலாற்றுபவனாக கருதுபவன் வந்து விஷயங்களை உள்ளபடி காண முடியாது காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. துர்மதி அப்படிங்கிறது இது அவனுடைய புத்தி. மதிங்கிறது வந்து புத்தி. அவனுடைய புத்தி வந்து துர்மதிங்கிறது வந்து சரியான அறிவுடையவன் அல்ல அர்ஜுனா அது அப்படிங்கிறார். அப்புறம் அந்த மாதிரி சொன்னார் கிருஷ்ணன். அப்புறம் அடுத்து வந்து யார் வந்து உண்மையான ம், 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 அர்த்தத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து யார் வந்து உண்மையான ஒரு அறிவுடையவன் இல்லாதவனை பற்றி சொன்னாரு. இப்போ வந்து அறிவுடையவனை பற்றி சொல்றாரு.
யாருடைய நோக்கம் அகங்காரமற்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலின்றி விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகில் மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல. தன் செயல்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. அந்த மாதிரி இருக்க அர்ஜுனா, யார் அகங்காரமின்றி இருக்கின்றாரோ, யார் பற்றுதலின்றி விடுபட்டுள்ளார்களோ, அந்த மாதிரி உள்ள மனிதர் என்ன செயலில் இருந்தாலும் சரி, அவர் பந்தப்படுவதில்லை. ஏன்னா அவர் இந்த 5 காரணங்களை அறிந்திருக்கின்றார். அந்த 5 காரணங்களிலிருந்து அதுவும் முக்கியமாக அகங்காரம் என்று இருக்கின்றார், மற்றும் செயல்கள் மீது பற்றுதல் என்று இருக்கின்றார். செயல்கள் மீதும் பற்றின்றி செயலின் விளைவுகள் மீது பற்றின்றி இருக்கின்றார். அந்த மாதிரி இருக்கவர் கண்டிப்பாக தன்னுடைய செயல்களால் பந்தப்படுவதில்லை அர்ஜுனா. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன வாரம். அடுத்து கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாருன்னா இப்போ செயல்களுக்கான ஒரு 5 காரணங்கள், காரணிகளை பற்றி சொன்னார். இப்போ அந்த செயல்களை தூண்டுபவை அவை தூண்டுபவை அவை இப்போ செயலினுடைய கூறுகள் எதையெல்லாம் சேர்ந்தால் ஒரு செயலினுடைய சேர்ப்பு, செயலினுடைய தூண்டுபவை, செயல்களை உண்டாக்குபவை யாவை அப்படிங்கிற 3 விஷயங்கள், ஒரு 6 விஷயங்களை பற்றி கிருஷ்ணன் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவித கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரக. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை. புலன்கள், செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. செயல்களை தூண்டுபவை 3 என்ன, செயல்களை உண்டாக்குபவை 3 என்ன, எதையெல்லாம் சேர்ந்தால் செயல் உண்டாகும். செயலை தூண்டுபவை அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன். இந்த மூன்றுமே செயல்களை தூண்டுபவை. அப்புறம் செயல்களுக்கு உள்ளடக்கிய செயல்களை எதையெல்லாம் சேர்த்தால், எந்த 3ஐ சேர்த்தால் செயல் உண்டாகும். அந்த 3 புலன்கள், செயல் செய்பவன். ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா. ஞேயம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஞானம்ங்கிறது அறிவு, ஞேயம் பரிஜ்ஞாதங்கிறது அறிபவன். த்ரிவித, அந்த மாதிரி 3 விதமான செயல்களை ஊக்கப்படுத்துகின்றது இது 3. அப்புறம் 3 கரணம், கருவிகள், புலன்கள் பார்த்தோம். கர்மம், செயல், கர்த்தா, செய்பவன். இந்த 3 விதமான த்ரிவித கர்ம சங்கிரக, சேர்ப்பு, இது 3 சேர்ந்தால் சேர்ப்பு. இந்த முன்னாடி 5 செயல்களுக்கான காரணங்கள் சொன்னார். இப்போ கிருஷ்ணர் செயல்களை ஊக்குவிப்பையும் உண்டாக்குவை பற்றி சொல்றார். நம்ம எந்த ஒரு செயலை பண்ணாலும் சரி, அதனை பற்றிய ஒரு ஞானம் இருக்கு. நான் ஒரு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், அந்த வேலையை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியுது. இந்த வேலைக்கு போனால் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதனுடைய முடிவு பொருள், அறியப்படும் பொருள், அந்த வேலை பண்ணுறதுனால என்ன ஒரு பொருள் கிடைக்க போகுது, ஒன்று எனக்கு ஒரு மன திருப்தி, எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு அந்த அந்த இறுதியான அந்த ஒரு அறியும் பொருள், அந்த அந்த பொருள். அப்புறம் அந்த அறிவினுடைய பொருள், அப்புறம் அறிவாளி, அதை எனக்கு தெரிந்தவன். அறிவாளிங்கிறது இங்கே என்னதுன்னா அது ஆத்மா. ஆத்மா தான் அறிவாளி. ஸோ அந்த 3மே எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அதை பற்றிய அறிவு இருக்குது. அந்த அறிவினுடைய பொருள், எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்னன்னு இருக்குது. அதை அறிபவன் ஆத்மா. ஸோ இந்த 3 தான் செயலை தூண்டுது. அதில் முக்கியமாக பார்த்தா இந்த செயலை தூண்டக்கூடிய விஷயங்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மனதனுடைய வேலை என்ன? சிந்திப்பது, அனுபவிப்பது, விரும்புவது. சிந்திப்பது, அனுபவிப்பது, விரும்புவது. மனசு உன்னை பற்றி நினைக்குது, அதுக்கான அறிவு இருக்கனால தான் அதை பற்றி நினைக்குது. அதை பற்றி நினைச்சேன்னே அதை பற்றி நான் விரும்ப ஆரம்பிக்கின்றேன். அதை பற்றி நான் இது எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா அப்புறம் அதை பற்றி அனுபவிக்க தொடங்குகின்றேன். அதுக்கப்புறம் தான் செயல ஆரம்பிக்கின்றது. ஸோ அந்த 3 விஷயங்கள் மனது சம்பந்தப்பட்டது. ஊக்குவிக்கிறது, ஒரு செயலை ஊக்குவிப்பது மனது சம்பந்தப்பட்ட விஷயம். அறிவு, அந்த பொருள் மற்றும் பரிஜ்ஞாதா, அதாவது அறிந்தவன். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய புலன்களை உபயோகித்து, புலன்களை என்னுடைய கருவிகள், அதை பற்றி அந்த செயலை செய்ய போகின்றேன். செயலை செய்வதற்கு மறுபடியும் இது தேவைப்படுகிறது. ஆத்மா, செய்பவன், கர்த்தா. கர்த்தா செயல்,
அப்புறம் அதனுடைய அந்த புலன்கள் புலன்கள் என்னுடைய அந்த 10 புலன்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதன் 10 புலன்கள் அதை வந்து நான் உபயோகித்து என்னுடைய செயலை செய்கின்றேன். இங்கே பரிக்ஞாத்தா மற்றும் கர்த்தா 2மே வந்து ஆத்மா தான். ஆனால் ஆத்மாவினுடைய 2 விதமான வேலைகள். ஒன்று வந்து அதை பற்றி அறிந்தது, இன்னொன்று வந்து அதை வந்து செயல்படுவது செயல்படுவது. இதுதான் உந்து சக்தி. நம்மளுடைய அந்த அறிவு அறிவு தான் வந்து அந்த செயலுடைய முக்கியமான ஒரு உந்து சக்தி. அதுதான் வந்து அந்த அஹ், அந்த அறிவாளருக்கு அந்த அறிவாளருக்கு அந்த பொருளை பற்றிய புரிதலை வழங்குகின்றது. பொருளை வழங்குகின்றது. அந்த அறிவு தான் வந்து அந்த அறிவாளருக்கு அந்த புரிதலை பற்றி ஒரு புரிதலை வழங்குகின்றது. ஸோ அது வந்து பார்த்தா வந்து ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு அறிவு, அறியக்கூடிய பொருள் மற்றும் அறிந்தவர். ஸோ அந்த முக்கோணத்தில் வந்து மூன்றுமே வந்து நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. இப்போ வந்து எனக்கு ஒரு விளையாட்டில் வந்து ஒரு பதக்கம் ஜெயிக்கணும். அப்போ நான் வந்து அதை வந்து எனக்கு ஒரு அஹ், ஒரு 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 அறிவு அதனுடைய என்னென்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த முக்கியத்துவம் வந்து வந்து எனக்கு வந்து ஒரு ஆம், எனக்கு ஒரு நான் வந்து ரொம்ப பெருமை கிடைக்குது. எனக்கு அது ஒரு பெருமையான விஷயம். என்னுடைய புகழ் கிடைக்குது. அப்படிங்கிற வந்து ஒரு விழிப்புணர்வு. அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து என்னை வந்து பயிற்சி செய்யறதுக்கு தூண்டுகின்றது தூண்டுகின்றது. அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த செயலினுடைய கருவிகள், செயல் மற்றும் செய்பன வந்து 3மே வந்து என்னுடைய செயலை வந்து உண்டாக்குகின்றது உண்டாக்குகின்றது. இந்த 2மே வந்து நமக்கு வந்து கூட்டாக கூட்டாக வந்து ஒரு முதல் தூண்டுபவை 3, செயல்களை செய்பவை 3 செய்பவை 3. ஸோ இந்த இந்த எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 6 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம வந்து சூட்சும உணர்வுல வந்து நம்ம வந்து உணர்கின்றோம். சூட்சும உணர்வுல இந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து விளையாட்டில் வந்து ஒலிம்பிக் மெடலுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒலிம்பிக் மெடல் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு சூக்ஷ்ம உணர்வு அதாவது நம்மளுடைய மனதினுடைய அந்த எண்ணுதல், உணர்தல் மற்றும் விரும்புதல். அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்கின்றோம். புரிந்து கொள்ளும். இதுதான் வந்து ஊக்கம். ஊக்கம். அதற்கப்புறம் வந்து அந்த ஆம், நம்மளுடைய ஊக்கம் வந்து பொதுவா வந்து நமக்கு வந்து சரியான செயலை செய்யணும்னா வந்து அந்த ஊக்கம் வந்து நமக்கு வந்து சாஸ்திரங்கள்லேருந்து வர வேண்டும். சாஸ்திரங்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து நான் வந்து ஊக்கப்படுகின்றேன். ஊக்கப்படுகின்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சரியான ஊக்கத்துல இருக்கும்போது வந்து நமக்கு வந்து அ மனம் மற்றும் புலன்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல செயல்கள் வந்து நடைபெறுகின்றது. அந்த மாதிரி இல்லாட்டி வந்து நம்மளுடைய புலன்புலத்திற்காண்டி நம்ம வந்து பண்ணுகின்றோம். பண்ணுகின்றோம். இப்போ இப்போ ஒரு ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை வடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா கூட வந்து அந்த சிற்பி வந்து முதல்ல வந்து அதற்கான அறிவு வேண்டும். ஒரு சிலையை வடிக்கிறதுனா எப்படின்னு அறிவு வேண்டும். அப்புறம் கடைசி 2 கிடைக்கப்படக்கூடிய அந்த சிலை. அதை பற்றிய ஒரு ஞானம். இந்த இந்த பொருள் தான் எனக்கு கடைசி கிடைக்க போகுது. அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை இருக்கு. அப்புறம் அது அறிபவன். அறிபவன் மட்டும் அந்த 3மே வந்து அந்த தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த கர்மங்கள் வேண்டும். கரணங்கள் வந்து கருவிகள். எப்படி ஒரு சிலிக்கி ஒரு ஒரு சிற்பிக்கு வந்து அந்த சுத்தியல், அப்புறம் வந்து அந்த சிசில் அந்த அதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுதோ, அதே மாரி நமக்கு வந்து இந்த புலன்கள் தேவைப்படுகின்றன. புலன்கள் தேவைப்படுகின்றன. அப்புறம் ஒரு செயல்கள் தேவைப்படுகின்றது. அப்புறம் கடைசியா வந்து நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா வந்து, அந்த ஒரு செய்பவன் ஒரு சிற்பியும் வந்து தேடப்படுகின்றது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த செயலினுடைய து தூண்டுதல் என்ன? ஒரு செயல்களினுடைய தொகுப்பு என்ன? அப்படிங்கிறத பத்தி வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னார். ஸோ முதல்ல வந்து மனது ரீதியாக திட்டம் தீட்டுகின்றோம். அப்புறம் உடல் ரீதியாக வந்து உழைப்பாக வந்து அதை வந்து நிறைவேற்றுகின்றோம் நிறைவேற்றுகின்றோம். இப்ப அடுத்து வந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாருன்னா வந்து, அந்த ஒரு ம் இந்த ஒரு நமக்கு வந்து 6 விஷயங்கள் சொன்னாரு. இந்த 6 விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அந்த அந்த அறிவு, அப்புறம் வந்து அந்த கர்த்தா செய்பவன், அப்புறம் கர்மம் செயல்கள். இந்த 3மே இந்த 3மே வந்து நம்மளுடைய எதை பொறுத்து வேறுபடுது? நம்ம வந்து பண்ணக்கூடிய செயல் எதை பொறுத்து வேறுபடுதுன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த குணங்கள், நம்மளுடைய குணங்களை பொறுத்து இந்த 3மே வந்து வேறுபடுகின்றது வேறுபடுகின்றது. அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம இந்த 3 குணங்களுடைய ஆதிக்கம். இந்த 3ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணர் சொல்லப் போறாரு. ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து 3 குணங்களை பற்றி பலமுறை சொல்லிட்டாரு. 14வது அத்தியாயத்துல வந்து விரிவா வந்து என்ன சொல்லியிருக்காரு. 3 குணங்கள்ல வந்து சத்துவகுணம் வந்து தூய்மையானது, பிரகாசப்படுத்தக்கூடியது, பாவங்களிலிருந்து விடுபட்டது. ஆனா வந்து என்ன பண்ணுது அது?
ஹாப்பினஸ் அண்ட் நமக்குடைய மகிழ்ச்சி மற்றும் ஞானத்தில் பந்தப்படுத்துகின்றது அப்படின்னாரு. அது இருக்கவங்க வந்து உயர் உயர் கிரகங்களுக்கு செல்கின்றார் அப்படின்னா. அப்புறம் வந்து ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து தீராத ஆசை மற்றும் ஏக்கம் ஏக்கம் அதனால வந்து அவங்க வந்து இருக்கக்கூடியவங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறதுனா வந்து அவங்க வந்து பற்றுதல் பற்றுதல் மற்றும் ஆம், பலன் கொடுக்கக்கூடிய செயலில் வந்து உங்களை ஈடுபடுத்துது. இது வந்து நமக்கு வந்து என்னென்னா வந்து துக்கமும் வந்து நமக்கு வந்து பேராசையும் வந்து கொடுக்கின்றது. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து முக்கால்வாசி வந்து நம்ம வந்து இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய பூலோகத்தில் பிறக்கின்றோம். தமோ குணத்தில் இருப்பவங்க வந்து அந்த ஆம், அறியாமை அறியாமை மற்றும் மோகம் அதெல்லாம் வந்து கிடைச்சது. அது வந்து பைத்தியக்காரத்தனம் மற்றும் அந்த தூக்கம் அந்த மாதிரில வந்து நம்மளை உட்படுத்துகின்றது. அதனுடைய முடிவு வந்து முட்டாள்தனம் மற்றும் இருமை இருமையில் இருப்பது. அப்படி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அம், மனித குலத்திலிருந்து அதற்கு தாழ்ந்ததாக மிருக குணம் மற்றும் தாவர இனங்களுக்கு வந்து தள்ளப்படுகின்றார்கள். இல்லாட்டி வந்து நரகங்களுக்கு தள்ளப்படுகின்றார்கள். அப்புறம் வந்து 17வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை எப்படி வந்து தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னார். நம்பிக்கை வந்து அவங்களுடைய வழிபாடு, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு மற்றும் அவங்களுடைய யஜ்ஞம், தபம் மற்றும் தானம் இதை பற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. அப்போ அதை கடந்து எப்படி வருவது? இதை வந்து எல்லாத்துலேயும் களங்கம் இருந்தாலும் ஓம் தத் சத் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பண்ணும்போது வந்து தூய்மை அடைகின்ற முடியும். ஸோ இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அதை வந்து மறுபடியும் வந்து தொடரப் போகின்றார். இப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய அம், ஒரு பொருளினுடைய தரம் வந்து எவ்வாறு வந்து அறிவின்படியோ நம்முடைய செயலின்படியோ செயலாளின்படியோ மாறுபடுகின்றது மாறுபடுகின்றது. அப்புறம் அதே மாதிரி நம்மளுடைய புத்தி அப்புறம் நம்முடைய உறுதிப்பாடு, மகிழ்ச்சி இந்த ஒரு 6 விஷயங்களின்படி எப்படி மாறுபடுகின்றது அப்படிங்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 19வது ஸ்லோகத்திலிருந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கிருஷ்ணன் வந்து இந்த அதை பற்றி சொல்ல போகிறாரு. வந்து அடுத்த பகுதி. ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிவிதை குணபேததः प्रोयच् प्रोच्यते गुणसङ्ख्यो सङ्ख्याने யாதவ ஸ்ருணுயா தான்யபி. ஜட இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செயல், செய்பவன் ஆகியவற்றிலும் 3 வகைகள் உண்டு. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக கேட்பாயாக. கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து அந்த 3 குணங்களுக்கு ஏற்ப எவ்வாறு வந்து அறிவு, செய்பவன், செயல் அது வந்து எவ்வாறு மாறுபடுகின்றது மாறுபடுகின்றது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து சொல்ல போகிறார். सर्वभूतेषु येनैकं भावम् अव्ययम् ईक्षते अ- अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानं विद्धि सात्विकम्. உயிர்வாளிகள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்வகுணத்தில் இருக்கும் அறிவாகும். கிருஷ்ணன் அந்த முதல்ல வந்து சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவை பற்றி சொல்கின்றார். சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவை பற்றி சொல்கின்றார். சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய என்ன சர்வ பூத்தேஷு ஏனம் ஏக்கம். ஸோ எல்லா விதமான உயிர்வாளிகள் வந்து எல்லா உயிர்வாளிகளுமே வந்து ஏக்கம் ஒன்று ஒரே பாவம்ங்கிறது ஒரே பாவ நிலையில் இருக்காங்க. அவை வந்து என்ன பாவ நிலை? அவ்வியம் அழிவற்றது. ஈக்ஷத்தை அழிவற்ற இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. அவிபக்தம் பிரிவில்லாத விபக்தேஷன் எண்ணற்ற பிரிவுகள் உள்ள இதில் வந்து பிரிவில்லாத அந்த எண்ணற்ற உயிரினங்கள்ல வந்து பிரிவில்லாத வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக அறிவு. எல்லாருமே வந்து ஆத்மா எல்லாருமே வந்து ஆத்மா ஆன்மீகமானவர்கள். வெவ்வேறு உடல்கள் இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க வந்து தேவர்கள் உடல்ல இருக்காங்க, ஒருத்தவங்க மனிதர்கள் உடல்ல இருக்காங்க, மிருகங்கள், பறவை, நீர் வாழ்பவை, தாவரம் எல்லா விதமான உயிர்வாளிகளிலும் வந்து ஆன்மீக ஆத்மா இருக்கின்றது. மமை மமை மமைவாம்சம் ஜீவாம்சம் அப்படிங்கிற கிருஷ்ணன் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய அம்சங்கள் அப்படிங்கிறார். என்னுடைய அம்சங்கள் அந்த மாதிரி வந்து கிருஷ்ணனுடைய அம்சமான ஆத்மாவை எல்லா உயிர்வாளிகளிலும் காண்பவன் சத்துவகுணத்தில் உள்ள அறிவை பெற்றலாம். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொருடைய செயல் நம்முடைய முந்தைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப
பல்வேறு விதமான உடல்களை பெற்றிருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆன்மீக ஆத்மா இருக்கின்றது, ஆன்மீகம் இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு உடல் லெவலில் அந்த உயிர் சக்தியினுடைய தோற்றம் அது வந்து இந்த அது கிருஷ்ணனால் தான் வந்து அந்த உயிர் சக்தியுடைய தோற்றம் கிடைக்கிறது. அந்த உயர் இயற்கை வந்து நம்மளுடைய அந்த ஆத்மா தான் அந்த உயர் இயற்கையானது. அந்த மாதிரி இருக்கவங்க பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு உயர் இயற்கையை வந்து பார்ப்பது வந்து சத்வகுணம். சத்வகுணம் அந்த உடல் அழியக்கூடியது என்றாலும் சரி, அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர்வாழி ஆத்மா வந்து அழிவற்றது. அழிவற்றது. உடலினுடைய நம்முடைய உடலின் அடிப்படையில் பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கின்றனவே தவிர, ஆனால் வந்து ஆத்மா உயிர்வாழியின் படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 5வது அத்தியாயத்தில் சொல்லணும்னா, வித்யாவனிய சம்பன்னை பிராமணே கவி ஹஸ்தனி சுனிச்சைவ ஸ்வபத் பாக்கியச்ச பண்டித சமதர்ஷனக. ஒரு 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 உண்மையான துறவி என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு பிராமணனாலும் சரி, ஒரு பசு என்றாலும் சரி, ஒரு யானை என்றாலும் யானை, ஒரு நாய் மற்றும் நாயை உண்பவன், இவங்கள வந்து எந்த ஒரு வேறுபாடும் காண்பதில்லை. ஏன்னா வந்து அவருக்குள்ள வந்து அவர் ஆத்மாவை பார்க்கின்றார். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா வந்து பரமாத்மாவும் இருக்கின்றார். பரமாத்மா இருக்கின்றார். ஸோ வந்து ஒரு வேறு விதமான உயிர்வாளிகளிலோ இல்லாட்டி வந்து குலத்தின் அடிப்படையிலோ எந்த ஒரு அடிப்படையிலும் சரி அந்த அவர் வந்து வேறுபாடு காண்பதில்லை. வேறுபாடு காண்பதில்லை. நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சத்துவ குணத்தில் இருக்கும். இந்த பிரகலாத் மகாராஜ் பார்த்தா வந்து பிரகலாத் மகாராஜா வந்து அவருடைய தந்தை வந்து அவரை கொல்வதற்காண்டி வந்து எவ்வளவோ பேர் அனுப்பினார். அவருடைய மிருகங்களை அனுப்பினார். அப்புறம் வந்து ஆம், அவருடைய படைவீரர்களை வந்து அனுப்பினார். ஆனால் வந்து அவர் வந்து யாருமே வந்து வேறுபடுத்தியே பார்க்கல. இவனுடைய நண்பன், இவனுடைய எதிரி, அவன் வந்து இந்த உடல்ல இருக்கு, இவன் வந்து அசுர உடல்ல இருக்கான், அவன் வந்து தெய்வீக உடல், தேவனுடைய உடல்ல இருக்கான். எந்த ஒரு வேறுபாடையுமே வந்து பார்க்கல. வந்து மிருகம், இது வந்து யானை, இது வந்து சர்ப்பம், அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடையும் பார்க்காமல் எல்லாரையுமே வந்து ஒரு சமவிதமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா மற்றும் பரமாத்மாவை வந்து பார்த்தார். இதுதான் வந்து ஒரு சாத்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆம், த- அந்த ஒரு ஒரு அறிவு. சாத்வீகத்தில் இருக்கக்கூடிய அறிவு எல்லாரையுமே வந்து சமமாக பார்க்கக்கூடியது. அடுத்து வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்ன? पृथक्त्वेन तु यज्ञानं नानभावान् पृथक्वितान् वेत्ति सर्वेषु भूतेषु தஜ்ஞானம் வித்தி ராஜசம். எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர்வாழிகள் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரதக்த்வேன பிரிவின் காரணமாக எந்த ஒரு ஞானம், நானாபாவன் வேறுபட்ட நிலைகள் அந்த மாதிரி அறிபவன் சர்வேஷ் வந்து பூதேஷ் எல்லா விதமான உயிர்வாளிகளும் அறிபவன். தட்ச் ஞானம் வித்தி ராஜசம் ராஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு அறிவு அவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணனுடைய அம்சமாக பார்ப்பதில்லை. கிருஷ்ணனுடைய அம்சமாக மமை மாம்சம் ஜீவலோகி அந்த மாதிரி வந்து பார்ப்பதில்லை. பார்க்காமலே வந்து ஒவ்வொருத்தங்களையுமே வந்து தனித்தனியாக பார்ப்பது. இது ஒரு அவங்களுடைய இனத்தின் அடிப்படையிலேயோ, அவங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலையின் அடிப்படையிலேயோ, இல்லாட்டி வந்து அந்த ஒரு குழுமம், ஒரு செக்டேரியன் அப்படிம்பாங்களே, அந்த ஒரு குழுவின் அடிப்படையிலோ, இல்லாட்டி அவன் வந்து ஆம், ம், தேவன், அசுரன், மனிதன், மிருகம், அந்த மாதிரி அடிப்படையில் வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக பார்க்கக்கூடியது. இல்லாட்டி வந்து ஜட உடலே உயிர்வாளி. இந்த ஜட உடல் அழியும் போது வந்து உணர்வும் அளிக்கப்பட போகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவினால் வந்து உயிர்வாளிகள் அவனுடைய உணர்வுகள் வந்து பல வகைப்படும். அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப வந்து ஒரு உடல் வந்து மற்றொரு உடலின்படி வேறுபடுகின்றது வேறுபடுகின்றது. ஆத்மா என்ற ஒன்று தனியாக கிடையாது. உடலே ஆத்மா அந்த மாதிரி நினைக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அந்த ஆத்மாவுடைய உணர்வு வந்து ஒரு தற்காலிகமானது. அந்த உடல் அழியும் போது வந்து அழிந்து விடுகின்றது. அதற்காக வந்து ஒரு உடலுக்கு அப்புறம் வந்து ஒரு தனி நபரோ ஒரு பரமாத்மாவோ யாரும் கிடையாது. இந்த அறிவை சார்ந்தவர்கள் ஆத்மா ஆத்மாவை இல்லைன்னு நினைப்பாங்க. இல்லாட்டி வந்து
தனித்தனி ஆத்மா கிடையாது. ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உடல் வந்து ஒரு தற்காலிக அறியாமையினுடைய தோற்றம். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து கடவுள் ஆயிடுவேன். கடவுள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கருத்துக்கள், வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் சரி வந்து தனித்தனியான விஷயங்கள். தனித்தனியான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. இப்போ துரியோதனன் பார்த்தது அந்த மாதிரி தான். துரியோதனன் வந்து இது வந்து என்னுடைய எனக்கு வந்து சாதகமானவர்கள், என்னுடைய நலம் விரும்பிகள். இவங்க வந்து எனக்கு நலத்துக்கு எதிரானவர்கள். எதிரானவர்கள். அந்த மாதிரி தான். பாண்டவர்கள் வந்து அவங்க வந்து எனக்கு எனக்கு எதிரிகள். மற்றபடிக்கு அ கர்ணன் மற்றும் மற்ற படைவீரர்கள் இவங்கலாம் வந்து எனக்கு நண்பர்கள். அந்த மாரி பார்த்தவர்கள். அந்த மாரி உடல் சம்பந்தமாக உயிர்வாளிகளை பிரித்துக் காண்பது. பிரித்துக் காண்பது. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு அறிவு, ரஜோகுணத்தில இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அடுத்து தமோகுணத்தில இருக்கக்கூடிய அறிவு என்ன? यत् कृत्स्नवत् यक्स्मिन् एकस्मिन् कार्ये सततं सक्तं अहेतुकम् अतत्वार्थवत् अल्पं च तत्तामसम् उदाहृतम्. எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏகஸ்மின் ஏதோ எல்லாத்திலுமே ஒன்று, ஒன்றாக கருதுகின்ற என்ன இந்த ஒரு விதமான செயல்? உடல் சம்பந்தப்பட்டமான செயல். உடலுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல். உடலை இன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து உண்மையை பற்றி அறிவின்றி எந்த ஒரு உண்மையை பற்றி அறியாமல் உடல் சம்பந்தமான பண்ற செயலில் ஈடுபடுவது. ஒரே விதமான செயலில் பற்றுதல். உடல் சம்பந்தமான செயலில் பற்றுதல் கொண்டு அதுவே எல்லாமாக அறிவது. அந்த மாதிரி அற்பமான செயல் வந்து தமோகுணத்தில் இருக்கிறதாக கூறப்படுகின்றது. எப்பவுமே வந்து அந்த அம், என்ன பண்றதுன்னா வந்து ஒரு சாஸ்திரங்களினுடைய வழிகாட்டுதல்படி செயல்படுவதில் வந்து அக்கறை கிடையாது. அக்கறை கிடையாது. வந்து அவர் வந்து ஒரு சாஸ்திரத்தின் விதிகளின்படியோ, இல்லாட்டி ஒரு குருவின் மூலமாகவோ அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு விருப்பம் இல்லாமல், அவர்களுடைய அறிவு வந்து அந்த உடலின் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கு. அந்த உடலை எவ்வாறு சந்தோஷமாக வச்சுக்கொள்வது? சந்தோஷமா வச்சுக்கொள்வது. அந்த அந்த ஒரு அறிவுக்கும் வந்து ஒரு பூர்ண உண்மைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது வந்து உடல் சம்பந்தப்பட்டமான அறிவு. இது வந்து ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவு சாஸ்திரங்களுடைய அறிவு சிறிதும் இல்லாமல், உடல் சம்பந்தப்பட்ட அறிவை மட்டும் கொண்டு கொண்டு வந்து, அதற்கான செயலில் மட்டுமே ஈடுபடுவது. அதாவது உண்ணுதல், உறங்குதல், உறவு கொள்ளுதல் மற்றும் தற்காத்துக் கொள்ளுதல். அந்த ஒரு 4 விஷயங்கள். அந்த பற்றிய அறிவு மட்டுமே இருக்கக்கூடியது. அது வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா, அந்த மாரி அறிவு வந்து விலங்குகளுக்கு கூட இருக்கின்றது. விலங்குகளுக்கு வந்து எப்படி வந்து தன்னை காத்துக்கொள்வது, ம் ஆணும் பெண்ணுக்கும் இடையிலான ஈர்ப்பு மற்றும் வந்து உறங்குவது மற்றும் உண்பது. இந்த 4 விஷயங்கள். 4 விஷயங்களுமே வந்து விலங்குகளுக்கும் இருக்கு. அதே விலங்கியத்தை மனிதன் வந்து கடைப்பிடித்தால், அந்த ஒரு அறிவு வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு அறிவு. அது அது வந்து அது பார்த்தா வந்து தக்ஷா. தக்ஷாவுக்கு வந்து சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த கதைகள் வந்து நமக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பாகவதத்தில சொல்லப்படுது. தக்ஷனுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன மாரி அறிவுனா வந்து, அந்த ஒரு ம் சடங்குகள். சடங்குகள் செய்வதிலே வந்து அவர் வந்து குறியாக இருந்தார். சடங்குகள் சரி செய்து எவ்வாறு வந்து புலன்பத்தை மேலும் மேலும் அதிகரிப்பது, எவ்வாறு வந்து இந்த உலகத்தை வந்து நிரப்புவது. அந்த மாரி ஒரு குணத்திலலாம் இருக்கும்போது வந்து என்ன பண்ணணும்னா, வந்து அவர் வந்து யாகம் ஆரம்பிக்கும்போது வந்து அ சிவபெருமான் அங்க வந்து வந்திருப்பாரு. சிவபெருமான் வந்திருப்பாரு. ஆனா வந்து சிவபெருமான் வந்து தனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஏன்னா நான் தான் வந்து இங்க யாகம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு நினைப்பு. அந்த ஒரு நினைவு. ஏன்னா வந்து அது அறியாமையில் இருக்கக்கூடியது. அறியாமையில் இருக்கும். அந்த ஒரு சிவபெருமான் வந்து தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொருத்தங்களா பார்த்து தவறாக பேசத் தொடங்குகின்றார். தவறாக பேசத் தொடங்குகின்றார். ஸோ ஏன் அவன வந்து அவருக்கு வந்து அந்த அந்த உடல் சம்பந்தத்தை பற்றி திட்டம் அது அது த த த அந்த ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மாவை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஞானம், ஞானம் அவரிடம் இல்லை. பிறகு வந்து அவர் வந்து அ அந்த ஒரு ஞானத்தை அடைந்தார். அது வந்து வேற விஷயம். பட் அதற்கு முன்னாடி முதலில் வந்து அந்த ஞானம் இல்லாமல், பின்பு தான் ஒவ்வொரு விஷயமாக நடந்தது. அந்த பார்வதி தேவிக்கு வந்து அவருடைய 2வது யாகத்திற்கு செல்வது,
அப்புறம் பார்வதி தேவி வந்து தன்னுடைய உடலை மாய்த்துக் கொள்வது, அதற்கப்புறம் சிவபெருமான் மீண்டும் வந்து அவருடைய தலையை கொய்து விடுவது, பின்பு வந்து அவருக்கு வந்து ஒரு ஆட்டுத்தலை கிடைப்பது, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இருந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் உண்மையை உணர்கின்றார். பட் அதற்கு முன்னாடி வந்து அவருக்கு இருந்த அறிவு வந்து அந்த ஒரு தமோகுணத்தில் இருந்த அறிவு. அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து செயல்களை பற்றி சொல்லப் போகின்றார். 3 விதமான செயல்கள். நியதம் சங்கரகிதம் அராகத் வேஷதத்கிருதம் அபல பிரப்ஷேன பிரப்ஷூனா கர்ம எதத்தத் சாத்விகம் உச்சதே. எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்றதோ அது சத்துவகுணத்தின் செயல் எனப்படுகின்றது. நியத்தம் இதான் ஒழுங்காக பண்றது. ஒழுங்காக சங்கரஹிதம் பற்றுதலின்றி பற்றுதலின்றி ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல். ஒழுங்குபடுத்தப்பட்ட பற்றின்றி அராக துவேஷ. ராகம்ங்கிறது வந்து வெறுப்பு, துவேஷங்கிறது வந்து வெறுப்பு, அராக துவேஷங்கிறது வந்து ரெண்டுமே இன்றி வெறுப்பு வெறுப்பு இன்றி கிருதம் செய்யப்படும். அப்பல பிரப்ஷேன அப்பளங்கிறது வந்து பழம் எதிர்பார்த்து செய்யக்கூடியது வந்து பழம். அப்பளங்கிறது வந்து பழம் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயல். செயல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல் வந்து சாத்வீகத்தில் உள்ள செயல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அர்ச்சனா. ஒவ்வொரு வர்ணம் மற்றும் ஆசிரம் 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன, 4 விதமான ஆசிரங்கள் இருக்கின்றன. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்ரர் வர்ணங்கள். ஆசிரமங்கள் வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தா மற்றும் சந்நியாசி. அந்த ஆசிரமங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து கடமைகள் இருக்கின்றன. கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை வந்து எந்த ஒரு உரிமை உணர்வு உரிமை உணர்வு என்றும் எதிர்ப்பு என்று இல்லாமல் பற்றுதல் என்றும் செய்யப்படும் போது வந்து அது வந்து இயற்கையாகவே நம்ம வந்து விருப்பு வெறுப்பிலிருந்து பற்றுதல் ஆகின்றோம். அந்த மாதிரி புலனுபத்திற்கு இல்லாமல் நம்ம கிருஷ்ணனுடைய உணர்வில் அந்த கிருஷ்ணனுடைய திருப்திக்காண்டி செய்யப்படும் செயல்கள் அது வந்து சத்துவகுணம். அது வந்து ஆக்சுவலாக உண்மையில கிருஷ்ணனுடைய அதில் சேர்த்துக்கிட்டா வந்து சுத்த சத்துவம் அது. அந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் வந்து சத்துவத்தில் நடைபெறுகின்றன. இப்ப பீஷ்மர் வந்து பார்த்தா வந்து அவர் வந்து யாரிடம் எந்த ஒரு பகுதியிலிருந்து போரிட்டார்னா வந்து அவருக்கு உண்மையிலே பிடித்தவர்கள் வந்து பாண்டவர்கள். பாண்டவர்கள் தான் பீஷ்மருக்கு வந்து மிகவும் பிடிக்கும். மிகவும் பிடிக்கும். வந்து அர்ஜுனனை வந்து சொல்லுவார், என்னுடைய கையை பிடித்து நடக்க பழகினார் அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனை பற்றி சொல்லுவார். அதாவது அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து முக்கியமாக அர்ஜுனனை வந்து பீஷ்மருக்கு வந்து மிக மிக பிடிக்கும். ஆனாலும் வந்து அவர் வந்து இந்த பக்கம் வந்து போரிடுகின்றார், கௌரவர்களின் பக்கம் போட்டிருந்தார். உட்படும் எந்த ஒரு வெறுப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி போரில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிடுவார். முதல்ல அவர் வந்து போரிடும் போதே வந்து அவருக்கு நல்லா தெரியும், இந்த போரில் நம்ம தோற்கத்தான் போகின்றோம் துரியோதனா. அதுலேருந்து முதலே சொல்லிடுவார். அவர் வந்து ஆனால் வந்து எந்த ஒரு வெற்றி தோல்வி அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை. கவலைப்படவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து கவலைப்படாமல் ஒரு ஒரு தர்மத்தின் அடிப்படையில் பாண்டவர்கள் பிடித்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பற்றுதலுமின்றி அந்த மாதிரி வந்து அவர் வந்து போரிட்டார். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு அந்த ஹஸ்தினாபுரனுடைய அரண்மனையை அந்த அரியணைகள் யார் உட்கார்ந்திருக்கின்றார்களோ அவர்களை காப்பேன் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு சத்தியம், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையின்படி அந்த செய்யக்கூடிய செயல் வந்து சாத்விகத்தில் உள்ளக்கூடிய செயல். அடுத்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய செயல் எவ்வாறு இருக்கும்? எத்து காமேப்சுனோ கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பகுலாயாசம் தத்ராஜசம் உதாகிருதம். ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியுடனும் அகங்காரத்துடனும் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் ரஜோகுணத்தின் செயல் என்று கூறப்படுகின்றது. ரஜோகுணத்தினுடைய செயல் என்ன? காம காம ஈப்ஷேன. ஈப்ஷேன அந்த பலனுக்கு ஆசைப்படுகின்றது. அந்த ஒரு ஆசை பலனுக்கு தன்னுடைய ஆசைகளை திருப்தி செய்வதற்காண்டி செய்யக்கூடிய செயல். அப்புறம் எப்படி செய்யப்படுகிறது? அகங்காரன அகங்காரத்துடன் செய்யப்படுகின்றது. அகங்காரத்துடன் செய்யப்படுகின்றது. பகுல ஆயாசம் அப்பா ஆயாசப்பட்டு செய்கின்றானுங்க. பகுல ஆயாசம் ரொம்ப ஒரு பெரும் முயற்சியுடன் செய்வது. பெரும் முயற்சியுடன் செய்வது. அந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் வந்து ரஜோகுணத்தினுடைய செயல்கள். நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அஹ், ஒரு ஆயாசத்துடன் வந்து செயலை பண்ணுகின்றோம் அப்படின்னா வந்து என்னுடைய புலனை திருப்தி செய்வதற்காண்டி புலனை திருப்தி செய்வதற்காண்டி இந்த அதுவும் வந்து நான் வந்து அப்புறம் இதனால்
இதனுடைய பண்ணக்கூடிய செயல் வந்து அகங்காரத்துடன் செய்யப்படுகின்றது. நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துடன் செய்யப்படுகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்ன பண்ணுன்னா அந்த ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. அனுபவிப்பதற்காண்டி இந்த ஜட உலகத்தை அனுபவிப்பதற்காண்டி புலன் திருப்திக்காண்டி ஒரு ஏக்கத்தை செய்கின்றது. நான் ஒரு ஒரு பெருமுயற்சி மேற்கொள்கின்றேன். பெருமுயற்சி அதற்காண்டி இப்போ நம்ம பார்த்தா அதனால என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்னுடைய உடலும் சரி, என்னுடைய மனமும் சரி, 2மே மிகவும் சோர்வடைந்து விடுகின்றது. என்னுடைய பெருமுயற்சியின் காரணமாக நிறைய பேர் இந்த ஆம், பெரிய பெரிய ஒரு இந்த கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்காங்க. ஒரு மேலதிகாரிகள். அவங்களாம் பார்த்தா தினசரி எனக்கு 16 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அது விட்டு கொடுக்கறதில்ல. அது நான் சரிப்பா உங்களுக்கு கஷ்டப்படுறீங்களே, இது 16 மணி நேரம் வேலை பண்ணுறீங்களே, இப்போ விட்டு கொடுத்துலாமா? இல்லை இல்லை, அதுவும் நான் பண்ணி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது என்ன ஊக்கம் கொடுக்கின்றது? புகழ். புகழ் மற்றும் பெருமை. பெருமை. அப்புறம் இதனுடைய அந்த ஒரு அதிகாரம். அதிகாரம். மற்றும் அப்புறம் என்னுடைய செல்வங்கள். எல்லாமே கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கு அதில தான் ஊக்கமாக இருக்கின்றதே தவிர, அவங்களுடைய மனம் சோர்வோ, உடல் சோர்வோ அப்படிங்கிறது எதுவுமே அவங்க எவ்வளோதான் அதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இருந்தாலும் அதை அவங்க விட்டுக் கொடுப்பதில்லை. விட்டுக் கொடுப்பதில்லை. இன்னைக்கு நமக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அ அப்புறம் ஒரு சில பெற்றோர்கள் அதுக்குள்ள பற்றுதல் இருக்கிறது ஒரு ம் சரியானது தான். அந்த பற்றுதலே ஒரு கண்மூடித்தனமான பற்றுதல் இருப்பது. இந்த திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்கள் துரியோதனன் மேல் இருந்த பற்றுதல். அந்த மாரி இருக்கக்கூடிய பற்றுதல். அவங்கெல்லாம் எனக்கு ஒரு உதாரணம். உதாரணம். அந்த அந்த பாகவதம்ல இந்த புரஞ்சனா. புரஞ்சனாங்கிறது ஒரு ஒரு கதை பாகவதம்ல வரும். புரஞ்சனா புலன்பத்தை அனுபவித்தற்காண்டி எப்படி தன்னுடைய மனைவியின் பின்னாலே சென்றான். அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வாறு பல பிறவிகள் எடுத்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அப்படிங்கிறது பாகவதம்ல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒருத்தங்க அது இருக்கக்கூடிய செயல் ரஜோகுணம். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல். ரஜோகுணமே இவ்வளோ ஒரு மோசமாக இருந்தால், தமோகுணத்தில் இருக்கக்கூடிய செயல் என்ன? அப்படிங்கிறது கிருஷ்ணன் அடுத்த ஸ்லோகம் சொல்றார். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனுபேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாத் ஆரப்யதே கர்ம எத்தத் தாமசம் உச்யதே. எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் தமோகுணத்தின் செயலாக கருதப்படுகின்றது. அனுபந்தம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பந்தம். க்ஷயம்ங்கிறது அழிவு. அழிவு. ஹிம்சம் துன்புறுத்தல். அஹிம்சாங்கிறது துன்புறுத்தாமல் இருப்பது. அஹிம்சாங்கிறது துன்புறுத்தல். அனுபேக்ஷயம் விளைவுகள். விளைவுகள் அதை கருதாமல் பௌருஷம் தன்னுடைய அனுமதியுடன். மோகம்ங்கிறது மயக்கம். அந்த மாதிரி ஆரம்பிக்கப்படக்கூடிய செயல். எந்த மாதிரி ஒரு செயல் இருந்தாலும் சரி, அது தாமசம். தாமசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல். எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்கள் இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யப்படும். எது சரி எது தவறு அதில் கவனம் செலுத்துவதே கிடையாது. அதில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் செய்யக்கூடிய செயல். செய்யக்கூடிய செயல் நமக்கு கையில் இருக்கக்கூடிய பணம், வளங்கள் அதை கூட அவங்களுக்கு எப்படி சரியாக உபயோகிக்கணுங்கிறது தெரியாது. ஒரு பணத்தை எப்படி எவ்வாறு சரியான முறையில் உபயோகிக்க தெரியாமல் அந்த குடிச்சை சீரழிக்கிறது, சூதாட்டத்தில் சீரழிப்பது, தவறான ஒரு உறவில் ஒரு 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 விலைமாதவிடம் செல்ல இந்த பணத்தை சீரழிப்பது, மாமிசம் உள்வது அந்த மாதிரி இதில் ஊக்குவிப்பது அதில் சீரழிப்பது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தங்களுக்கும் தீங்கு செய்கின்றது, மற்றவர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடியது விஷயங்கள். அ மாமிசத்தை உண்ணும்போது அந்த மாமிசம் தனக்கும் கெடுதி மற்றும் ஒரு 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 மிருகத்தையும் வதம் செய்வது. வதம் செய்வது. அந்த மாரி 4 விஷயங்கள். சூதாட்டம் ம் மற்றும் குடிப்பழக்கம் மற்றும் அந்த தீமைகள் இதெல்லாம் இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அ த த த ஏன்னா நம்ம நம்மளுடைய செயல்கள ஒவ்வொருத்தங்களுக்குமே நம்ம யாருக்காவது ஒரு கணக்கு செலுத்தாகணும். அத நான் ஒரு இடத்துல வேலை பண்றேன்னா, என்னோட இந்த வேலை பண்றது என்னுடைய ஒரு உயர் அதிகாரிக்கு அதை கணக்கு காமிக்கத்தான் செய்ய வேண்டும். நான் இத பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதே மாரி நம்மளுடைய ஒரு
தேசத்துக்கோ ஒரு நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் வந்து தவறான செயல் வந்து நம்ம வந்து தண்டிக்கப்படுவோம். அது மாதிரி வந்து நம்ம வந்து யமதூதர்கள். அந்த மாரி ஒவ்வொருத்தங்களுக்கு யாருக்காச்சும் நம்ம பண்ணக்கூடிய செயலினுடைய கணக்கை வந்து காண்பிக்கத்தான் செய்ய வேண்டும். காண்பிக்கத்தான் செய்ய வேண்டும். அந்த மாரி இல்லாம வந்து ஒரு பொறுப்பற்ற செயல்கள், சாஸ்திரங்களினுடைய விதிகளை, விதிமுறைகளை வந்து அழிக்கின்றது. அதற்கு புறம்பாக இருக்கின்றது. அந்த மாரி செயல்கள் வந்து நமக்கு வந்து அழிவை தரக்கூடிய செயல்கள் செயல்கள். இது வந்து வன்முறை உள்ள கொண்ட அடிப்படையாக மற்றவனை உயிரினுக்கு காண்பிக்கக்கூடிய வன்முறை, மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய வன்முறை, இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு துன்புறுத்துகின்றன. ஸோ இந்த மாரி செயல்கள் வந்து தன்னுடைய சொந்த அனுபவ அறிவை கொண்டு நிறைவேற்றப்படுகின்றது. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து அதிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட வேண்டும். அது மயக்கம். மயக்கத்தால் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள். அந்த மாரி செயல்கள் வந்து தமோகுணம். தமோகுணம். கம்சன். கம்சன் வந்து தன்னுடைய செயல்ல வந்து ஒரு ஒரு பயம். பயமற்ற மயக்கம். மயக்கம். கம்சன் வந்து பண்ணக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து சாஸ்திரங்களுக்கு புறம்பானது. தன்னுடைய சொந்த சகோதரியை வந்து துன்புறுத்தியது. அவருடைய சகோதரனுடைய குழந்தைகளை கொன்றது. மற்றும் அசுரர்களை உபயோகித்து மற்ற குழந்தைகளை புற்றாமை வைத்து மற்ற எண்ணற்ற குழந்தைகளை கொன்றது. ம், துன்பம் மற்றவர்களுக்கு துன்புறுத்துவது. எதிர்கால பந்தத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. இந்த துன்பங்கள் தனக்கு என்ன பாவங்களை கொடுக்கப் போகின்றது. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. கவலையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன? சாஸ்திர விதிகள் அனைத்தையும் புறக்கணிப்பது. தன்னுடைய புலனின்பம். தன்னுடைய புலனின்பம். அதற்காண்டியுமே மட்டும் கம்சன் வந்து அவ்வளோ ஒரு பாவகாரியான விஷயங்களை வந்து ஈடுபடுகின்றான். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தாமசத்தில் இருக்கக்கூடிய செயல்கள். அடுத்து வந்து கர்த்தா. செய்பவனை பற்றி 3 விஷயங்கள். முத்த சங்கோ நகம்வாதி திருதயுத்சாக சமன்விதக சித் யத் சித் யஷித் யோர் நிர்விகாரக கர்த்தா சாத்விக உச்சதே. எவனொருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி, அகங்காரமின்றி, உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளைச் செய்கின்றானோ, அத்தகைய செயலாளி சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. முத்சங்க. இந்த முக்த சங்கம். முக்த சங்கம்னா அந்த பௌதிக உறவிலிருந்து விடுபடுவது. பௌதிக உறவிலிருந்து விடுபடுவது. அந்த முக்தங்கிறது விடுபடுவது, சங்கம் வந்து விடுபடுவது. அனகம்வாதி. அகங்காரமின்றி. அகங்காரமின்றி. திருதி. மன உறுதி. மன உறுதியின் உற்சாகம். உற்சாகம். பெரும் உற்சாகத்துடன். உற்சாகத்துடன். சமன்வித. எல்லாத்துலையுமே வந்து சமமின்றி. சமமாக. சமமாக. சித்தி. சித்திங்கிறது வெற்றி. அசித்திங்கிறது தோல்வி. வெற்றியிலும் தோல்வியிலும் நிர்விகாரம். மாற்றமின்றி, எந்த விதமான மாற்றமின்றி இருப்பவன் கர்த்தா சாத்வீக உச்சத்தை. சாத்வீக குணத்தில் இருக்கின்றான். இவனொருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி, அகங்காரமின்றி, உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ, அத்தகைய செயலாளி சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றன. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த தெளிவாக அந்த கிருஷ்ணன் வந்து திரும்ப திரும்ப சொல்றது பகவத்கீதையில வந்து செயல் செயல் செய்ய வேண்டும். அதைத்தான் வந்து கிருஷ்ணன் திரும்ப திரும்ப சொல்றார். கிருஷ்ணன் ஒரு பொழுதுமே வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை முடிவில் வந்து அர்ஜுனா நீ வந்து துறவரம் ஏற்றுக்கொள்ளுதல் சொல்ல செயல்படு 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 தான் திரும்ப திரும்ப செய்வது. அதுவும் எப்படி செயல்பட வேண்டும்? உற்சாகத்தில் மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும். அவங்க தான் சத்துவகுணத்தில் இருக்கின்றார்கள். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் வந்து செயலற்றவர்கள் அல்ல. உற்சாகத்துடன் மற்றும் உறுதியுடன் செயல்படுகின்றார்கள். அதனால தான் வந்து அவங்க வந்து முக்த சங்கக அப்படின்னா, அவங்க வந்து அந்த மாரி பண்ற விஷயங்கள் வந்து, அவங்க வந்து இந்த உலக பற்றுதல் உள்ள செயல்ல வந்து ஈடுபடுவதில்லை. அதில வந்து அவங்க ஈடுபடாம வந்து என்ன பண்றாங்க, ஆன்மாவுக்கு திருப்திப்படக்கூடிய செயல்கள். அதில வந்து அவங்க வந்து ஈடுபடுகின்றார்கள் ஈடுபடுகின்றார்கள். அப்புறம் அவர்களுடைய நோக்கங்கள் வந்து தூய்மையாக இருக்கனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, அவங்களுடைய அந்த செய்யக்கூடிய செயல்ல வந்து அவங்க வந்து ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகத்தையும் மற்றும் ஒரு திருதி, ஒரு ஒரு வலுவான மன உறுதி. அதை வந்து அவங்க வந்து காண்பிக்கின்றார்கள். அந்த மாரி ஒரு ஒரு வேலை செய்யும்போது வந்து, நமக்கு வந்து ஒரு ஆற்றல் வந்து மிகவும் குறைந்த அளவு தான் விரயமாகும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 செயல் பண்றோம். ஒருத்தன் வந்து ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு உற்சாகத்துடன், அந்த வந்து ஒரு உறுதியுடன் செய்கின்றோம். இன்னொன்னு வந்து ஏனோ தானோன்னு செய்யணுமே ஐயோ! அப்படின்னு செய்றோம். 2ல வந்து நம்ம பண்ணா வந்து எந்த ஒரு செயலை செஞ்சு முடிச்சா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சீக்கிரம் முடிக்க போறோம். இத வந்து ரொம்ப நேரமா ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம ஒரு உற்சாகத்துடன், ஒரு உறுதியுடன் பண்ணக்கூடிய செயல வந்து நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிட போறோம். அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாள் வந்து நம்ம பார்த்தா வந்து நெறைய வேலை பண்ண மாரி இருக்கும். காலையிலேருந்து பார்த்தா வந்து இவ்வளோ வேலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். 1, 2 நாள் பார்த்தா வந்து காலையிலேருந்து இது ஒண்ணு தான் முடிச்சேனா?
அப்படின்னு நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய செயலில் வந்து நமக்கு வந்து உற்சாகம் இல்லை, செயல் ஒரு உறுதியும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய அந்த மாதிரி செயல்கள் வந்து ஒரு பெரிய காரியங்கள் செய்வாங்க. பெரிய காரியங்கள் செஞ்சாலும் சரி வந்து அவங்க வந்து ஒரு அயராது உழைக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து உறுதியுடன் வந்து ஒரு ஆம், மற்றும் ஒரு தி- ஆர்வத்துடன் செய்கின்றார்கள். ஆர்வத்துடன் செய்கின்றார்கள். இந்த மாதிரி செய்யும்போது வந்து ஆனாலும் முக்கியமாக என்ன செய்கிறாங்கன்னா வந்து அவங்க வந்து அனகவாதியாக இருக்காங்க. அனகவாதிங்கிறது வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் தன்னுடைய செயலினுடைய முடிவு ஒரு வெற்றியாலும் சரி தோல்வியாலும் எவ்வாறாலும் ஏற்றுக்கொண்டு அந்த புகழை வந்து கடவுளுக்கே வணங்குகின்றார்கள். வணங்குகின்றார்கள். அதுதான் வந்து சாத்வீக குணத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து பிரபுபதா வந்து கிருஷ்ண உணர்வை வந்து சாத்வீகத்திற்கு சமமாக வந்து இந்த அவருடைய பொருளர்களை வந்து சொல்லிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. அதனால வந்து அது வந்து அது வந்து நான் உண்மையான சுத்த சாத்வீகம் அதையும் வந்து மேற்படியானது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி பிரபுபதா வந்து அந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடியவர் வந்து ஜடவித குணங்களுக்கு வந்து அப்பாற்பட்டவர். அப்பாற்பட்டவர். அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல்களுடைய பலன்களை வந்து அவர் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து அவருக்கு வந்து அகங்காரம்ங்கிறது வந்து விடுபட்டவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல் கிருஷ்ணவனில் இருக்கக்கூடிய செயல் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவருக்கு வந்து உற்சாகம் மற்றும் உறுதி. அதற்காண்டி மேற்கொள்ளக்கூடிய சிரமங்கள். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அதை பற்றி நமக்கு. அந்த போன பகுதியில் எப்படி வந்து ஒருத்தங்க நைட் ஃபுல்லாக டாக்ஸி ஓட்டிட்டு பகலில் வந்து கோயிலை வந்து பராமரித்தாங்க. அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து அவங்க சிரமமாக நினச்சிக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து கிருஷ்ணருக்காண்டி அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். அதில் வரக்கூடிய வெற்றி தோல்வி அதை வந்து அவங்க சமமாக எடுத்துக்கொள்வது. சமமாக எடுத்துக்கொள்வது. அந்த மாதிரி எடுத்து வந்து ஹனுமான் வந்து ஆம், முழுக்க முழுக்க வந்து ராமனுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தார். அவர் வந்து வெற்றியை தோல்வியை வந்து நினைக்கவே இல்லை. நினைக்கவே இல்ல. வந்து சீதைய வந்து பார்க்க முடியல அப்படின்னா வந்து, அவன் வந்து தன்னுடைய முயற்சியில் தோல்வி அடைந்துட்டான் அப்படின்னு வந்து ஒருபொழுதும் நினைக்கல அவரு. அப்பவும் வந்து உற்சாகத்தையும் வந்து உறுதியையும் வந்து கொஞ்சம் கூட அவர் வந்து கைவிடவில்லை. அப்புறமேட்டு கடைசி தான் கண்டுபிடிச்சார். ம். அப்புறம் வந்து அந்த லங்காவை வந்து அனுமன் வந்து ஒரு ஒரு தாவல்ல வந்து லங்காவுக்கு போனார். ஸ்ரீலங்காவுக்கு. அதை வந்து தன்னுடைய முயற்சினால தான் போனோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட என்னன்னா, ராமருடைய முயற்சினால தான் என்னால முடிஞ்சது. ராமருடைய அனுக்கிரகம். அனுக்கிரகத்தினால வந்து என்னால வந்து வந்து என்னுடைய அந்த தடைகள் அனைத்தையும் நான் கடந்து சென்றேன் என்றால் ராமனுடைய அனுகிரகம் அப்படித்தான் நினைச்சாங்கிற ஹனுமான் வந்து ஒரு பொழுதும் வந்து தன்னுடைய முயற்சியில் நடந்தது அப்படின்னு அவர் வந்து நினைக்கவே இல்லை. ராஜஸ்தான் ராஜஸ்ல வந்து இருக்கக்கூடிய கர்த்தா எப்படி இருக்கான் அப்படின்னா வந்து ராகி கர்ம பல பிரேப்ஷூர் லுப்தோ ஹிம்சாத்மகோ சசி ஹர்ஷசோக கான்விதா கர்த்த ராஜச பரிகீர்த்தக பரிகீர்த்தக எவனொருவன் தனது தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்போதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அஹ் ராகிங்கிறது மிகுந்த பற்றுதல். ராகங்கிறது வந்து பற்றுதல். ராகிங்கிறது மிகுந்த பற்றுதல் கொண்டு கர்மபலம் பிரேப்ஷை கர்ம பலன் கொடுக்கக்கூடிய செயல்களை விரும்பி செய்வான். லுப்தங்க பேராசை கொண்டு. ஹம்சங்கிறது வந்து இப்போ ஹிம்சாங்கிறது இங்கே பொறாமை. அசு அசுச்சிங்கிறது தூய்மையற்று. சுச்சி தூய்மை ஆசுச்சிங்கிறது தூய்மையற்று. ஹர்ஷசோகங்கிறது வந்து இன்ப துன்பங்களுக்கு உட்படுவது. ஹர்ஷா அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஹர்ஷங்கிறது இன்பம். ஹர்ஷசோகங்கிறது வந்து இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டு கர்த்தா அந்த மாதிரி செயல்படக்கூடிய இவன் வந்து எப்படி இருக்கான்னா வந்து ரஜோகுணம். ரஜோகுணத்தில் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றான் பிரகீர்த்தக. ம். ஏன்னா வந்து அந்த அந்த ஒரு செயலில் வந்து அளவு கடந்த பற்றுதல் இருப்பது. அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வீடு, வாசல், மனைவி, மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அளவு கடந்த பற்றுதல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பற்றுதல். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதனுக்கு வந்து எப்படி வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கூட நாட்டமில்லை. நாட்டமில்லை. எவ்வாறு வந்து என்னுடைய செயல் மூலம் என்னுடைய புலன்பத்தை அ வந்து அதிகரிப்பது. புலன்பத்தில் ஏற்றம் கொள்வது. அந்த அளவுக்கு எப்படி என்னுடைய ஜட வசதியில் வசதியாக இருப்பது. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள். அப்புறம் வந்து பேராசை. பேராசை இருக்கிறது வந்து தனக்கு கிடைக்கக்கூடியது வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது அந்த ஒரு அறிவு. சற்று கூட கிடையாது. எதுவும் வந்து நிரந்தரம் இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் வந்து இழக்கப் போகின்றேன். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், இது எப்பவுமே எனக்கு நிரந்தரமா இருக்க போகுது. இந்த இன்பம் வந்து எப்பொழுதுமே நிலைக்கப் போகின்றது என்று நினைப்பவன். அப்புறம் பொறாமை கொண்டு அந்த புலனுணர்ச்சிக்காண்டி வந்து எந்த ஒரு தவறையும் செய்வதற்காண்டி த- த- சரி தயாராக இருப்பவர்.
தன்னுடைய வருமானம் வந்து நேர்மையா இருக்குதா, இல்லாட்டி வந்து அதாவது லஞ்சம் வாங்குவது, அந்த மாரி. ம். அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள். வந்து ஒருத்தங்க வந்து அ சாஸ்திரங்கள்ல வந்து இந்த மாரி வந்து நேர்மையா தான் சம்பாதிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் வந்து என்னுடைய மனைவி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இத வந்து எனக்கு வந்து தர்ம சங்கடமான நிலை அப்படிம்பாங்க ஒரு 2 பேர். இதுல வந்து தர்ம சங்கடமான நிலை வந்து ஒரு பேச்சே கிடையாது. ஒண்ணு வந்து தர்மம், இன்னொன்னு வந்து அதர்மம். அதர்மம். இந்த மாரி லஞ்சம் வாங்குவது அதர்மம். தன்னுடைய குடும்பத்தை காப்பது வந்து தர்மம். அந்த தர்மம் தான் இருக்கு. அந்த ஒரு தர்மத்தைக்காண்டி வந்து அதர்மத்தை பின்பற்றுவது வந்து வேறு வழி இல்லாமல் தர்ம சங்கடமான நிலையில வந்து நான் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. அது வந்து தர்மமே கிடையாது. அது வந்து அதர்மம். அந்த மாரி இடத்துல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ம், தி தி அது ரஜோகுணத்தில பண்ணக்கூடிய விஷயங்கள். ரஜோகுணத்தில பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த மாரி இருக்கவங்க வந்து ஒரு ஒரு தோல்வி இழந்தால் மகிழ்ச்சி, துன்பம், இன்பத்தில வந்து மகிழ்ச்சி. அந்த மாரி இருக்கக்கூடியவங்க. நான் வந்து அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேராசையுடன் எந்த ஒரு அம் நேர்மையை பற்றி கவலைப்படாமல் செய்யக்கூடிய செயல், தவறாக செய்யக்கூடிய செயல் என்னுடைய புலன்பத்திற்கான அடிப்படை செயல். அந்த மாரி பண்ணா கூட, அதில வெற்றி அடைந்தால் எனக்கு இன்பம் கிடைக்கின்றது. தோல்வி அடைந்தால் துன்பம் நேரிடுகின்றது. ஸோ இது வந்து ரஜோகுலத்தினுடைய இருக்கக்கூடிய செயலாளர்களுடைய தன்மைகள். சிறந்த தன்மைகள். திருதராஷ்டிரன் திருதராஷ்டிரன் வந்து தன்னுடைய மகனினுடைய நன்மையை பற்றியே மட்டும் கவலைப்பட்டிருந்தார். வேற யாருக்கும் துன்பம் அடைந்தாலும் சரி, அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும். பீஷ்மருக்கு வந்து விஷம் வைத்துக் கொடுத்தது, அந்த ஒரு மெழுகு அரண்மனையில் வந்து பாண்டவர்களை வந்து எரிக்கப் போவது, அனைத்தும் தெரியும். தெரிந்தும் கூட வந்து அவர் வந்து சிறிது கூட வந்து அதில் வந்து கவலைப்பட்டு வந்து நிறுத்த முயற்சி செய்யவே கூட. தர்மம், அதர்மம் தெரியும். ஒண்ணு அதர்மம், இன்னொன்னு தர்மம். தெரிந்தும் கூட வந்து வந்து அவரை வந்து தன்னுடைய மகன்கள் தன்னுடைய மகன்கள் வந்து எப்பொழுதுமே வந்து அவர் வந்து அ தன்னுடைய மகன்கள் வெற்றி பெற்றும் போதெல்லாம் வந்து சந்தோஷமா இருந்தால், தோல்வி அடையும் போது வந்து எவ்வளவுதான் திரும்ப 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 முயற்சி செய்றாங்க. இருந்தாலும் தன்னுடைய மகன் வெற்றி பெறவில்லை. சோகத்திலே இருக்கிறார் கடைசி வரைக்கும். சோகத்திலே இருக்கிறார். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்களுடைய அறிகுறிகள். தமோகுணத்தில் இருக்கக்கூடிய செயலாளருடைய அறிகுறிகள் என்ன? கிருஷ்ணன் 28வது ஸ்லோகத்துல சொல்றார். ஆயுக்த பிரக்ருத்த சப்தக सतप्तः षडो नैष्कृतिहोल्लसः विषातीतीर्घ शु शु शुत्रिस च शूத்ரி च கர்த்ததாமஸ் உச்சதே. எவனொருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்பொழுதும் ஈடுபட்டு பௌதிகவாதியாக, பிடிவாதக்காரனாக, ஏமாற்றுபவனாக, பிறரை அவமதிப்பதில் நிபுணனாக, சோம்பேறியாக, எப்பொழுதும் வருத்தம் தோய்ந்தவனாக மற்றும் காலம் தாழ்த்துபவனாக உள்ளானோ அத்தகு செயலாளி தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அயுக்தக சாஸ்திர விதிகளை கண்டுகொள்ளாமல் இருப்பவை. பிரகிருத்த பௌதிகத்தினுடைய சில சதப்தங்கள் பிடிவாதமாக இருப்பது. ஷட வந்து ஏமாற்றுவது. நைஷ்கிருத்தகம் மற்றவர்களை வந்து அவமதிப்பதில் நிபுணனாக இருப்பது. சோம்பேறித்தனமாக இருப்பது. இது வருத்தம் எப்பொழுதுமே வருத்தம் தோய்ந்தபடி இருப்பது. தீர்க்கஸ்ரேக அப்படிங்கிறது காலம் தாழ்த்துவது. ம், காலம் தாழ்த்தியே செய்வது எல்லாவற்றையும். ஒரு ஒரு செயலில் ஒரு 1/2 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து 4 நாள் பண்ணுறது. 4 நாள் பண்ணுறது காலம் தாழ்த்துவது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்த்தா தாமச உச்சத்தை தாமத உச்சத்தை ம், எந்த செயலை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சாஸ்திர விதிகள் இருக்கு. அதை பற்றி கவலைப்படாமல் செய்யக்கூடிய செயலில் ஈடுபடுவது. செயலில் ஈடுபடுவது. இவங்க வந்து ரஜோவனத்தில இருக்கிறவங்க கொஞ்சமாவது திருதராஷ்டிரனுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. எது தப்பு, எது சரின்னு தெரிஞ்சது. இருந்தாலும் வந்து அவர் தப்புல ஈடுபட்டாங்க. ஆனா இவங்க தமோகுணத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியறதே இல்ல. தெரியறதே இல்ல. அந்த மாரி இல்லாமல் இருக்கக்கூடிய செயல்களை செய்வது. எந்த மாரி செயல்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, அத வந்து இல்லாட்டி எந்த மாரி செயல் செய்யக்கூடாதுன்னு அத வேண்டுமென்றே செய்வது. வேண்டுமென்றே செய்வது. அ தன்னுடைய அவங்க வந்து எப்படி செய்றாங்கன்னா வந்து தங்களுடைய இயற்கை, அந்த 3 விதமான பௌதிக இயற்கை படி, அந்த மாரியின்படி வந்து அவங்க செயல்படுவது. சாஸ்திரங்களின் விதிப்படி செயல்படாமல், மனம் போன போக்கில் செயல்படுவது. ஸோ அந்த மாரி இவங்க வந்து கண்ணியமாக இருப்பதல்ல. எப்பொழுதுமே ஒரு கபடத்துடன் இருக்கின்றார்கள். மற்றவர்களை அவமதிப்பது. மற்றவர்களை சுடுசொல்லால் வந்து பேசி அவமதிப்பது. மற்றவர்களை வந்து எப்படி வந்து மற்றவர்களுக்கு ஒரு அவமானத்தை நேரிடச் செய்வது. அந்த மாரி பண்றாங்க. மிகவும் ஒரு சோம்பேறித்தனத்துடன் இருப்பது.
கடமை இருந்தாலும் சரி, அதை வந்து செய்வதில்லை. செய்வதில்லை. இல்லாட்டி வந்து அதை வந்து அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்ன்ட்டு கடைசி செய்யாம இருப்பது. அப்புறம் காலம் தாழ்த்துபவர்கள். இழுத்தெடுத்துக் கொண்டு செய்வது. இழுத்தெடுத்துக் கொண்டு செய்வது. அந்த மாரி இருக்கக்கூடிய வந்து ஒரு செயலில் வந்து தமோ குணத்தில இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அப்ப வந்து இந்த இந்த ஒரு அரசர் வேணா அப்படிங்கிற ஒரு அரசர் இருப்பார். அவர் வந்து இந்த அம் அங்கா கிங் அங்கவனுடைய ஒரு மகன். அங்கன்னு ஒரு அரசர் இருந்தாரு. அங்கங்கிற அரசர் வந்து அந்த துருவ மகாராஜனுடைய அந்த ஒரு குலத்தில வரக்கூடிய ஒரு அரசர் வந்து அங்க மகாராஜ். அவருக்கு வேணாங்கிற ஒரு மகன். அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னா வந்து, ம் நான் தான் வந்து ம் ம் எல்லா எந்த ஒரு எந் எந் எப்படி வந்து ஹிரண்யகாசிப்பு வந்து எந்த ஒரு அ ஒரு யாகமும் பண்ணக்கூடாது. எந்த ஒரு தர்ம காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு, அது மாரி கிங் வந்து அந்த வேணனுங்கிற அரசன், அந்த அரசன் வந்து அந்த மாரி எந்த ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? "நான் தான் கடவுள். நான் தான் கடவுள்." அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து அப்புறம் வந்து எல்லாமே வந்து சோம்பேறித்தனத்தில இருப்பது, ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள சிறிது முயற்சி செய்து கொள்ளாமல் இருந்தது. அந்த மாரி இருந்தது. கடைசி என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த அ அந்த வேணாகிற அந்த அரசன வந்து அ ஒரு துறவிகள்லாம் வந்து முனிவர்கள்லாம் சேர்ந்து வந்து அவங்களே வந்து அவர கொன்றுவாங்க. வந்து அவர் வந்து நாட்டை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்துருவார். அந்த மாரி கொண்டு வரலாம். ஏன்னா நான் தான் கடவுள், எந்த ஒரு தர்ம காரியங்களும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு அம் யாகங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் கடைசி என்ன பண்ணாங்கன்னா வந்து அவரை கொன்ற பிறகு அந்த முனிவர்கள்லாம் வந்து அந்த அவருடைய உடலை வந்து எலும்பை கடைந்து அதிலிருந்து ஒரு ஒரு மன்னனை உண்டாக்குவார்கள். அதான் வந்து அந்த அரசர் பிருத்து மகாராஜ். பிருத்து மகாராஜ் வந்து கிருஷ்ணனுடைய ஒரு ஒரு அவதாரம். ஒரு 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 அவருடைய அந்த ஆளக்கூடிய ஒரு அவதாரம். அந்த மாரி வந்து கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். அந்த தர்மங்கள் தியாகங்கள் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். ஆனா வந்து அந்த வேணு மகாராஜ் வந்து எப்படி இருந்தாருன்னா வந்து தமோ குணத்திலிருந்து அனைத்தையும் வந்து நிறுத்துவார். நான் தான் அரசன், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு தமோ குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அம் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அம் சத்துவ குணத்தில இருக்கக்கூடிய செயலாளி வந்து முக்கியமா என்ன சொன்னார்னா வந்து, அவர் வந்து மன உறுதி மற்றும் ஆம் 2 விஷயங்கள் சொன்னாரு. மற்றும் உறுதிப்பாடு. ஒரு உறுதிப்பாடு மற்றும் சொன்ன 2 விஷயங்கள். அ உற்சாகம். அ உற்சாகம் மற்றும் மற்றும் உறுதி. உறுதி அந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். சரி இப்ப வந்து மருத்துவர் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு? அந்த உற்சாகத்தில இருக்கக்கூடியவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு? அவங்களுடைய உறுதி எப்படி இருக்கு? அ அப்புறம் அவங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு? அடுத்து அந்த அந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வந்து ம் புத்தி, உறுதி மற்றும் மகிழ்ச்சி. அது வந்து 3 மணவான குணங்களில் எவ்வாறு இருக்கின்றது? அப்படிங்கிறத வந்து அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் வந்து இந்த 40வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறாரு. அத வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 3 விதமான செயல்கள். 3 விதமான செயல்கள்ல வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ம் செய்யக்கூடிய செயல், செய்பவன் மற்றும் அறிவு. எப்படி வந்து 3 விதமான குணத்தில இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த சத்துவகுணத்தில இருக்கக்கூடிய அறிவு வந்து எல்லா உடலிலுமே வந்து ஆத்மா இருக்கின்றது. ஆன்மீகம் இருக்கின்றது மற்றும் பரமாத்மா இருக்கின்றது. அந்த மாரி பார்க்கக்கூடியவன் வந்து எல்லா உயிர்வாழிகளையும் ஒரு ஆத்மாவாக பார்ப்பவன் மற்றும் அதனுள் பரமாத்மாவா இருக்கின்ற பார்க்கக்கூடியவன் சத்துவகுணத்தில் இருக்கின்றான். இருக்கக்கூடிய அறிவு. ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு வந்து உடலில் வந்து ஒவ்வொரு உயிர்வாழிகளிலும் ஒவ்வொரு உடலுக்கு தகுந்த மாரி வெவ்வேறு உயிர்வாழிகள் இருக்கின்றன. மிருகங்களில் ஒரு உயிர்வாழி, மனிதர்களில் ஒரு உயிர்வாழி, அ ம் தேவர்களில் ஒரு உயிர்வாழி, அசுரர்களுக்கு ஒரு உயிர்வாழி அந்த மாரி வேறுபடுத்தக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த மாரி இருக்கக்கூடிய அறிவு வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு. தமோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு வந்து உடல் சம்பந்தப்பட்டமான அறிவு. உடலை எவ்வாறு திருப்தியாக வைத்துக் கொள்வது. அந்த அந்த மாரி ஒரே இருக்கக்கூடிய அறிவு வந்து அ த த த அந்த மாரி இருக்கக்கூடிய அறிவு. அது வந்து எப்படி வந்து நான் வந்து 4 விதமான காரியங்கள். முக்கியமா வந்து உடலை வசதியாக வைத்துக் கொள்ளக்கூடியது. அந்த உண்ணுதல், உறங்குதல், உறவு வைத்துக் கொள்ளுதல் மற்றும் தற்காத்துக் கொள்ளுதல். இதை பற்றிய அறிவு. இதை பற்றிய அறிவியல் வந்து
அந்த ஒரே விதமான அதற்கான செயல்கள், அதற்கான செயல்களில் ஈடுபடுவது வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு. செயல், எந்த ஒரு செயல் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி, விருப்பு வெறுப்பின்றி, பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் வந்து சத்துவங்கள் இருக்கக்கூடிய செயல். ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காண்டி பெரும் முயற்சியுடன் அகங்காரத்துடன் செய்யப்படுகின்றதோ அது வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய செயல். வந்து எந்த ஒரு செயல் வந்து ஒரு பந்தத்தையும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல், மற்றவர்கள் இருக்கக்கூடிய துன்பத்தையும் எதிர்கால பந்தத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யக்கூடிய செயல் வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய செயல். செய்பவன், செய்பவனை பற்றி 3 விஷயங்கள். யார் ஒருத்தங்க வந்து இயற்கையினுடைய குணங்களினுடைய தொடர்பின்றி, 3 குணங்களினுடைய தொடர்பின்றி, அகங்காரமின்றி, உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாமல் கடமைகள் செய்கின்றார்களோ அந்த ஒரு செயலாளி சத்துவகுணத்தில் இருக்கின்றார். அப்புறம் யார் வந்து பற்றுதல் கொண்டு பலன்களை அனுபவிக்க வந்து பேராசையுடன், பொறாமையுடன், தூய்மையின்றி, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த ஒரு செயலாளி ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய செயலாளி. தமோகுணத்தில் இருக்கக்கூடிய செயலாளி வந்து சாஸ்திர விதிகளுக்கு எதிராக செயலில் ஈடுபடுவது, எப்பொழுதும் ஈடுபடுவது, பௌதிகவாதியாக இருப்பது, பிடிவாதக்காரனாக, ஏமாற்றுபவனாக, பிறரை அவமதிப்பதில் நிபுணனாக இருப்பது, சோம்பேறியாக இருப்பது, எப்பொழுதும் வருத்தம் பயந்தவனாக இருப்பது, உணவு இருந்தாலும் எப்பொழுதும் வருத்தத்தில் இருப்பது, வருத்தத்தில் இருப்பது மற்றும் காலம் தாழ்த்து போனாக இருப்பது. இது வந்து தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து அடுத்த 3 விஷயங்களை பற்றி அந்த 3 குணத்தில் பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.